வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சியில் வர ஜூன் மாதம் குரூப் 1 தேர்வு நடைபெற உள்ளது. குரூப் 4 எக்ஸாம் ஜூலை மாதம் நடைபெற உள்ளது. குரூப் 2 எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் செப்டம்பரில் நடைபெற உள்ளது. அதே மாதிரி குரூப் 1ஓட ப்ரிலிம்ஸ் ஜூனில் நடக்குது. எஸ்ஐ எக்ஸாம் நடைபெற உள்ளது. ஸோ இதற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நம்ம அம்மா ஐஏஎஸ் அகாடமியில் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அது இல்லாமல் ஃப்ரீ ஸ்டடி ஹால் இருக்குது. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வெளியே வந்திருக்கு. ஜூலை 12ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என்றும் அதற்கான போஸ்டிங் 3935 பதவிகள் என்றும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்விற்கு நம்ம இலவசமாக அப்ளை பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஆர்வம் உள்ளவர்கள் எந்த பயிற்சி நிறுவனத்தில் பயின்றாலும் கூட நம்ம இலவசமாக அப்ளை பண்ணி கொடுக்குறோம். அதனால் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா முன்னாடி நம்பருக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த டேக்கு சொல்கிறோமோ அந்த டேக்கு வந்திங்கன்னா அந்த டைமிங்கில் வந்தால் நம்ம ஃப்ரீயாக அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். அந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. மற்றபடி நம்ம எல்லாம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் தொடர்ச்சியாக நடக்கிற இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ், குரூப் 4, குரூப் 2 ப்ரிலிம்ஸ், எஸ்ஐ எக்ஸாம் இந்த தேர்வுகளை மையப்படுத்தி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இந்த திட்டம் எதனால் முக்கியத்துவம் இப்போது பெறுகிறது, இது எந்த வகையில் முக்கியத்துவம், எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2004ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டு மத்திய அரசால் 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மேலவை கீழவை ராஜ்யசபா லோக்சபாவில் இதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. 2006 பிப்ரவரி 2ஆம் தேதி அன்று இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த வகையில் பார்த்தா இந்த சட்டம் தொடங்கப்பட்டு கடந்த 2025 பிப்ரவரி 2ஆம் தேதியுடன் 20 ஆண்டுகள் முடிந்துள்ளதாக தகவலை சொல்கிறாங்க. இந்த மன்ரேகா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, இந்தியாவில் கிராமப்புறங்களில் உள்ள வறுமை கோட்டில் பின்தங்கிய 18 வயது நிறைவடைந்த ஏழை மக்களுக்கு ஒரு நிதி ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100 நாள் வேலைவாய்ப்பை கொடுப்பதன் மூலமாக, அதற்கு குறைந்தபட்ச ஒரு ஊதியம் அளிப்பதன் மூலமாக கிராம மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த முடியும். கிராம பொருளாதாரம் உயரும் போது நாட்டின் பொருளாதாரம் உயரும். ஸோ ஆண்டுக்கு 100 நாள் உறுதியான ஒரு வேலைவாய்ப்பை அரசாங்கமே கொடுப்பதற்காக இந்த ஒரு திட்டம் 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் கொண்டு வரப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. இதை கிராமப்புறங்களில் 100 நாள் வேலைவாய்ப்பு என்று சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் முடிந்துள்ளது. இதில் என்ன நமக்கு முக்கியமான பாயிண்ட்னா, இந்த திட்டத்திற்கு வந்து குறைஞ்சபட்ச ஒரு ஊதியம் வந்து வழங்கப்பட்டு வருகின்றது. இது மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடுகிறது. தற்போது 214 ரூபா என்ற வகையில் இருக்குது. இதை 300 ரூபாய்க்கு மேலே உயர்த்தி தர சொல்லி பாராளுமன்ற நிலைக்குழு சமீபத்தில் வந்து ஒரு பரிந்துரையை வழங்கியிருக்காங்க. அதுவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து எந்தெந்த மத்திய மாநில அரசு திட்டங்களோடு இணைந்து செயல்படுத்தப்படுகிறது என்பது மிக முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இந்த திட்டம் வந்து சில மாநில அரசின் திட்டங்களோடும் சில மத்திய அரசின் திட்டங்களோடும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ நம்ம தமிழ்நாட்டு பார்வையிலிருந்து பார்க்கும்போது இது எந்தெந்த மத்திய அரசின் திட்டங்களோடு இணைந்து இன்டகிரேட்டட் பிளான் அப்படின்னு பார்த்தா எந்தெந்த மத்திய அரசு திட்டத்தோடு இணைந்து செயல்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது பிரதான் மந்திரி அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம், அந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படுகிறது இந்த மன்ரேகா. நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி ஜன்மன், பிரதான் மந்திரி ஜனஷாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அந்த திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படுகிறது. பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா, கிராமம் தோறும் சாலைகள் அமைக்கும் திட்டம், பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. அடுத்து ஸ்வச் பாரத் மிஷன், தூய்மை இந்தியா திட்டம். இந்த திட்டத்துடன் இந்த மத்திய அரசின் திட்டங்களோடு இந்த திட்டம் இணைந்து செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து எந்தெந்த திட்டங்களோடு செயல்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தா, முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், கலைஞரின் கனவு இல்லம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார பணி, இந்த திட்டங்களோடலாம் இணைந்து செயல்படுத்தப்படுகிறது. இது எந்த துறையின் கீழ் வருகிறது, எந்த மத்திய அரசின் துறையின் கீழ் வருகிறதுன்னு பார்த்தா
நமக்கு ஊரக வளர்ச்சி அமைச்சகம் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. இந்த திட்டத்தின் பெயர் நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்னு இருந்தது. அதாவது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு இருந்தது. 2009ஆம் ஆண்டில் தான் 2006 இது நடைமுறைக்கு வந்துருச்சு. 2009ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி இந்த திட்டத்தின் பெயர் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி அவர்களின் பெயரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ப்ராஜெக்ட் லயன் சிங்கங்கள் பாதுகாப்பு சட்டம். மத்திய அரசாங்கமானது ப்ராஜெக்ட் லயன் இந்த ப்ராஜெக்ட் லயன் திட்டத்திற்கு 2900 கோடி மதிப்பில் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது கன்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஏசியாட்டிக் லைன் பாப்புலேஷன், ஆசிய சிங்கங்களோட பாதுகாப்பு மற்றும் அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் லைனுங்கிற திட்டம் 2900 கோடியில் மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்காங்க. நமக்கு பொதுவாக தெரியும், ஆசிய சிங்கங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மட்டும்தான் ஆசிய வகை சிங்கங்கள் உள்ளன, ஏசியாட்டிக் லைன். அதுலேயும் குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் இருக்கிற கிர் வனப்பகுதிகளில் மட்டும்தான் அந்த சிங்கங்கள் காணப்படுவதாக கூறப்படுகிறது. ஸோ அங்கே தான் இருக்குது. அதோட எண்ணிக்கை ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 674 2020 கணக்கெடுப்பு படி. இது 2015 எடுத்த கணக்கெடுப்பை விட 29% அதிகரித்திருக்கு அதோட எண்ணிக்கை அப்படிங்கிற ஒரு தகவலையும் நமக்கு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் லயன் IUCN ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த IUCN அப்படின்னா என்னன்னு கேட்டால் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அதாவது உலக அளவில் இருக்கிற இயற்கை சில முக்கியமான அருகி வரும் சில இயற்கை தாவரங்கள் மற்றும் இயற்கையான இடங்கள் மற்றும் விலங்கினங்களை அது அழிந்து வரும் இனம் மற்றும் அல்லது அதுக்கு பாதுகாப்பு ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகும் இனம் என்று வகைப்படுத்தும் ஒரு அமைப்பாக இந்த IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இந்த அமைப்பு இருக்குது. இது சில உயிரினங்களை தேர்ந்தெடுத்து இந்த உயிரினம் இதோட எண்ணிக்கை உலக அளவில் குறைஞ்சி வருது, இதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்றுட்டு ஒவ்வொரு நாடுகளும் அந்த விலங்கினங்களுக்கோ அல்லது அந்த தாவரங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தி அதை பாதுகாப்பதற்கான வழிகளை செய்வாங்க. ஸோ அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏசியன் லைனை ஒரு என்டேஞ்சர்டு ஒரு அழிந்து வரும் ஒரு உயிரினமாக சொல்கிறாங்க. அது இப்போ வல்னரபிள், என்டேஞ்சர் டு வல்னரபிள், இது ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகும் இனமாக 2024 வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ IUCN ஸ்டேட்டஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆசிய சிங்கங்கள் அழிந்து வரும் உயிரினமாக மட்டும் இல்லாமல் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகும் இனமாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது 2024. அதனால் இதை பாதுகாப்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இதில் பார்த்திங்கன்னா வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972ல் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி இது ஷெட்யூல் அட்டவணை 1 வகைப்படுத்தப்பட்ட விலங்காகவும் ஆசிய சிங்கம் உள்ளது. இதோட அர்த்தம் என்னன்னு கேட்கும்போது வகை 1 அட்டவணை 1 உள்ள விலங்குகள் எல்லாமே மிகவும் முக்கியத்துவமாகவும் அதற்கான சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அது கண்காணிப்பில் இருக்கும் விலங்கினமாகவும் தாவரமாகவும் கூறப்படுகிறது. ஸோ இதில் வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ஃபஸ்ட்டு ஷெட்யூல்லையும் ஆசிய லைன் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் லைன் திட்டத்திற்காக மத்திய அரசாங்கம் 2900 கோடி மதிப்பில் இந்த திட்டத்திற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. மற்றும் ஆசிய சிங்கங்கள் குஜராத்தில் இருக்கிற கிர் காடுகளில் மட்டுமே காணப்படுகிறது. இதோட எண்ணிக்கை தற்போது 2020 கணக்கெடுப்பின்படி அதிகரித்துள்ளதாகவும் இது 2015ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது 29% அதிகம் என்றும் மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது.